students, நம்ம லாஸ்ட் இயர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா physics chapter acostatistics அந்த சாப்டர் இருக்கக்கூடிய டீடைல் ஆன்சர்ஸ் 3rd and 4th இயர் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயாலஜியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அதாவது யூனிட் நம்பர் 12 பிளான்ட் அனட்டானமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி அதாவது வந்துட்டு பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த லெசன். ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பயாலஜியில் ஃபஸ்ட்டு சாப்டராக கொடுத்துருக்காங்க. யூனிட் நம்பர் 12 பிளான்ட் அனட்டானமி அண்ட் ஃபிசியாலஜி. ஸோ பேஜ் நம்பர் 173 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் their டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ வந்துட்டு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்தை பற்றி படிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். Know the structure of dicot root, stem, leaf and monocot root, stem and leaf. So dicot root, stem, leaf அதோட ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி monocot root, stem and leaf அதோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்க போகிறோம். Differentiate the internal structure of dicot root, stem, leaf with that of the monocot root, stem and leaf. So differentiate பண்ணுறோம். அதாவது dicot root, monocot root, dicot stem, monocot stem, dicot leaf, monocot leaf. ஸோ இந்த மூணு ஆஸ்பெக்ட்லேயும் வந்து அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். Name the different pigments found in the chloroplast. ஸோ chloroplast இருக்கக்கூடிய different pigments பற்றி பார்க்குறோம். Elaborate on the structure and functions of plasmid. ஸோ பிளாஸ்மிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Enumerate the step involved in photosynthesis. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் 1ல என்ன நடக்குது, ஸ்டெப் 2ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, அதாவது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். List the basic events of aerobic and anaerobic respiration. ஸோ aerobic and anaerobic respiration இருக்கக்கூடிய பேசிக்கான ஈவெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சொன்னது எல்லாத்தையும் பற்றினது தான் இந்த சாப்டர். லெட்ஸ் ஸ்டார்ட் த சாப்டர். யூனிட் நம்பர் 12 பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் பிளான்ட் அனட்டானமி. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். பிளான்ட் எக்ஸிபிட்ஸ் வேரியிங் டிகிரிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு, அதாவது வந்துட்டு ஒரு ஸ்டெம்மில் ஆரம்பித்து அது வந்துட்டு ஸ்டெம் பிளான்ட் வந்துட்டு சின்ன ஒரு சீட்லிங்கில் ஆரம்பித்து அது நல்லா வளர்ந்து இது பண்ண நிறைய டிகிரிஸ், அதாவது நிறைய ஆர்கனைசேஷன் வந்துட்டு பிளான்ட்ஸில் வந்துட்டு இருக்குது. ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு மாலிக்யூல்ஸ், மாலிக்யூல்ஸ் இன்டு ஆர்கனல்ஸ், ஆர்கனல்ஸ் இன்டு செல்ஸ், cells into tissues and tissues into organelles. ஸோ ஆட்டம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி தான் வந்துட்டு மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தான் வந்துட்டு ஒரு ஆர்கனல் ஃபார்ம் ஆகுது. ஆர்கனல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தான் ஒரு செல் வருது. செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் வந்துட்டு டிஷ்யூஸ் வருது. டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஆர்கன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு மாலிக்யூல்ஸ், மாலிக்யூல்ஸ் இன்டு ஆர்கனல்ஸ், organelles into cells, cells into tissues and tissues into organs. The first account of internal structure of plants was published by English physician Naomi Grew. அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டாக பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மேன். அவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் ஃபிசிஷியன். அவர் பேர் என்னென்னா நீமை க்ரூ அப்படிங்கிற ஒரு பேர். He is known as the father of plant anatomy. ஸோ பிளான்ட் அனட்டானமியோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டால் இவர் பேர் தான் நீமை க்ரூ அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பிளான்ட் அனட்டானமியோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட் அனட்டானமி அனா ஆஸ் அண்டர் டெமினின் டு கட், அதாவது வந்துட்டு பிளான்ட் அனட்டானமி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட். அதாவது வந்துட்டு பிளான்ட்டை வந்துட்டு அதாவது டிரான்ஸ்வர்ஸாவோ லாங்கிட்டோவில் கட் பண்ணி அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளான்ட் அனட்டானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளான்ட் அனட்டானமி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ். You have already studied the different kinds of tissues in standard 9th. ஸோ வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு நிறைய different kinds of tissues வந்துட்டு பார்த்துருப்பீங்க. In this lesson, you will study about the internal structure of plant tissues, process of photosynthesis and respiration. ஸோ இந்த லெசனில் வந்துட்டு plant tissue ஓட internal structure,
ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராசஸ், அதே மாதிரி ரெஸ்பிரேஷன், இதை பற்றி தான் இந்த சாப்டரில் நாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷனில் ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். யார் வந்துட்டு ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனட்டானமின்னு கேட்டாங்க அப்படின்னா நீமை க்ரூ அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிளான்ட் அனட்டானமியோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம். மற்றது எல்லாமே வந்துட்டு பேசிக்ஸ். ஸோ பிளான்ட் அனட்டானமின்னு என்ன? இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டிஷ்யூஸ் அண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு டிஷ்யூஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். Tissues are the group of cells that are similar or dissimilar in structure and origin but perform the similar functions. So tissues அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு group of cells, அது வந்துட்டு ஸ்ட்ரக்சரில் இல்லாட்டி அதோட ஆரிஜினில் வந்துட்டு சிமிலராக ஒரே மாதிரியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி டிஸ்சிமிலர் வெவ்வேறு மாதிரியாகவும் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷன் சிமிலர் ஃபங்க்ஷனை தான் அது பண்ணும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ tissues are the group of cells that are similar or dissimilar in structure and origin but perform the similar function. So tissuesங்கிறது வந்துட்டு ஒரு group of cells, அது வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லாட்டி அதோட ஆரிஜின்லேயோ சிமிலராகவும் இருக்கலாம், டிசிமிலராகவும் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அது பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனில் வந்துட்டு ரெண்டுமே எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். அதைத்தான் நம்ம வந்துட்டு டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். Plant tissues can be broadly classified into two based on their ability to divide. ஸோ வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அது டிவைட் ஆகக்கூடிய எபிலிட்டியை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ வந்துட்டு பிளான்ட்ஸில் வந்துட்டு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிஷ்யூஸில் வந்துட்டு டிஃபைன் டிஷ்யூஸ்னு கேட்டால் tissues are the group of cells that are similar or dissimilar in structure and origin but perform similar functions. So plant tissues can be broadly classified into two based on their ability to divide. என்னென்ன two types? அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா என்ன. சாக்ஸ் 1875 classified tissue system in plants into 3 types. ஸோ சாக்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் வந்துட்டு 1875 பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூ சிஸ்டத்தை வந்துட்டு 3ஆக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாரு. என்னென்னா டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ சிஸ்டத்தை வந்துட்டு 3ஆக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், தேர்ட் ஒன் இஸ் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜில் டிஷ்யூ சிஸ்டம், அதாவது 3 டிஷ்யூ சிஸ்டம், அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் அண்ட் பெரிடர்ம், அதாவது 2 இருக்கும், எபிடெர்மிஸ் அண்ட் பெரிடர்ம்னு இருக்கும். ஸோ இதோட வேலை என்ன, அதாவது வந்துட்டு இந்த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தோட வேலை என்ன, பிளான்ட்டுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷனை கொடுத்து வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதா வந்துட்டு இந்த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தோட வேலை. ஸோ டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் ஃபஸ்ட்டு டிஷ்யூ சிஸ்டமில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எபிடெர்மிஸ் அண்ட் பெரிடர்ம்னு சொல்லிட்டு 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னா பிளான்ட்டுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதையோ வாட்டர் லாஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ், பிளான்ட்டில் வந்துட்டு வாட்டர் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதும் வந்துட்டு இந்த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தோட ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா parenchyma tissue, collenchyma tissue and sclerenchyma tissue. ஸோ parenchyma, collenchyma, sclerenchyma இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் எல்லா டிஷ்யூஸை பற்றி கிளியராக இருக்குது, நீங்கள் எல்லாம் கிளியராக படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது, parenchyma, collenchyma and sclerenchyma. ஸோ இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபுட் ஸ்டோரேஜ், ரீஜெனரேஷன், சப்போர்ட், ப்ரொடெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்துட்டு இதோட நீடு இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்.
ரீஜெனரேஷன் அப்படின்னா வந்து இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது, அதே மாதிரி பிளான்ட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன். ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தில் வந்துட்டு 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. பேரண்ட் கைமா டிஷ்யூ, காலன் கைமா டிஷ்யூ அண்ட் ஸ்க்ளீரன் கைமா டிஷ்யூ. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபுட் ஸ்டோரேஜ், ரீஜெனரேஷன், சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். தேர்ட் டிஷ்யூ சிஸ்டம் பாருங்கள், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இதில் வந்து 2 டிஷ்யூஸ் இருக்குது, அதாவது ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்தில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஜைலம் டிஷ்யூ அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூ. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் ஃபுட்டை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்தோட வேலை அப்படிங்கிறாங்க. ஸோ டிஷ்யூ சிஸ்டத்தை 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்த்தோம். மோஸ்ட்டாக வந்துட்டு டெர்மல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னு பார்க்கும்போது ரீஜெனரேஷன், ஃபுட் ஸ்டோரேஜ், ஃபோட்டோசிந்தசிஸ். அதே மாதிரி வாஸ்குலர் டிஷ்யூஸ்ன்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இதான் வந்துட்டு 3 டிஷ்யூ சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த 3 டிஷ்யூ சிஸ்டத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். பாருங்கள், இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் எபிடெர்மல் அவுட்க்ரோத்ஸ். ஸோ இந்த டெர்மல் அண்ட் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னா எபிடெர்மிஸ் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்கும், எபிடெர்மல் அவுட்க்ரோத் இருக்கும். ஸோ எபிடெர்மிஸ் தான் வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ வந்துட்டு இந்த டிஷ்யூ சிஸ்டத்தில் இந்த டிஷ்யூவில் வந்துட்டு எபிடெர்மிஸ் தான் வந்துட்டு ரொம்ப அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் ஹேஸ் மெனி மைன்யூட் போர்ஸ் கால்டு ஸ்டொமேட்டா. ஸோ அந்த எபிடெர்மிஸில் ரொம்ப சின்ன சின்ன ஒரு போர்ஸ், அந்த ஓட்ட மாதிரி இருக்கும், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டிஷ்யூ சிஸ்டம் இஸ் டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இதில் எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் எபிடெர்மல் அவுட்க்ரோத் இருக்கும். ஸோ அந்த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் தான். இந்த எபிடெர்மிஸில் சின்ன சின்ன மைன்யூட் போர்ஸ் இருக்கும், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டொமேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், cuticle is present on the outer wall of epidermis to check evaporation of water. ஸோ cuticle அப்படிங்கிற வந்துட்டு சின்ன ஒரு மைன்யூட் ஓப்பனிங் மாதிரி இருக்கும். அது எங்கே இருக்குன்னா எபிடெர்மிஸோட அவுட்டர் வாலில் இருக்கும். எதுக்கு அப்படின்னா எவாப்ரேஷன், வாட்டர் எவாப்ரேஷன் கரெக்டாக நடக்குதாங்கிறத செக் பண்ணுறக்கு. trichomes and root hairs are the epidermal outgrowth. ஸோ எபிடெர்மல் அவுட்க்ரோத்னா ரூட் ஹேர்ஸ் இருக்குல்ல ரூட்டில், ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எபிடெர்மல் அவுட்க்ரோத். ஸோ trichomes and root hairs are the epidermal outgrowth. ஸோ ஃபஸ்ட் டிஷ்யூ சிஸ்டம் இஸ் டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அதில் வந்துட்டு எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் எபிடெர்மல் அவுட்க்ரோத் இருக்கும். ஸோ அந்த டிஷ்யூவில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்துட்டு எபிடெர்மிஸ். அந்த எபிடெர்மிஸில் சின்ன சின்ன மைன்யூட் போர்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம். ஸோ அந்த எபிடெர்மிஸோட அவுட்டர் வாலில் வந்துட்டு cuticle இருக்கும். எதுக்கு அப்படின்னா எவாப்ரேஷன், வாட்டரோட எவாப்ரேஷனை செக் பண்ணுறக்கு. ஸோ எபிடெர்மல் அவுட்க்ரோத்துன்னு பார்க்கும்போது ரூட் ஹேர்ஸும் ட்ரைகாம்ஸும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா எபிடெர்மிஸ் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் டிஷ்யூஸ். ஸோ வந்துட்டு இந்த எபிடெர்மிஸ் தான் வந்துட்டு இன்னர் டிஷ்யூஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது, அது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இந்த டிஷ்யூ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா வந்துட்டு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த எபிடெர்மல் அவுட்க்ரோத் அந்த ரூட் ஹேர்ஸ் வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சாயிலிருந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணுறக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிடெர்மிஸ் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் டிஷ்யூஸ், செகண்ட் ஒன் இஸ் ஸ்டொமேட்டா ஹெல்ப் இன் டிரான்ஸ்பிரேஷன், third one is root hairs helps in the absorption of water and minerals. So இதான் வந்துட்டு first tissue system. Second tissue system பாருங்க ground tissue system. So it includes all the tissues of the plant body except epidermal and vascular tissues like cortex, endodermis, pericycle and pith. அதாவது வந்துட்டு
வாஸ்குலர் டிஷ்யூஸ் இல்லாமல் வாஸ்குலர் டிஷ்யூஸும் எபிடர்மல் டிஷ்யூஸும் இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூஸும் எதில் வரும்? இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தில் தான் வரும். என்னென்னா கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பீத், இது இந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தில் தான் வரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிஷ்யூ சிஸ்டம் இஸ் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். It consists of xylem and phloem tissues. ஸோ இதில் என்னென்ன இருக்குது? xylem and phloem tissues வந்து இருக்குது. They are present in the form of bundles called vascular bundle. ஸோ அது எந்த ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? பண்டில் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த பண்டில்ஸுக்கு பேர் தான் என்ன? வாஸ்குலர் பண்டில்ஸ். Xylem conducts water and minerals to different parts of the plant. ஸோ xylem வந்துட்டு வாட்டரையும் மினரலையும் வந்துட்டு பிளான்ட்டோட மற்ற பார்ட்டுக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணும். ஃப்ளோயம் கண்டக்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா ப்ரிப்பேர் ஆகக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியலை வந்துட்டு அங்கே அந்த லீஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது யாரோட வேலை? ஃப்ளோயத்தோட வேலை. ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்தில் 2 டிஷ்யூஸ் இருக்குது, xylem அண்ட் ஃப்ளோயம் இருக்குது. ஸோ இது எந்த ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? பண்டில் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பண்டிலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வாஸ்குலர் பண்டில்ஸ்னு சொல்கிறோம். ஸோ xylem எதுக்கு இருக்குது? வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃப்ளோயம் வந்துட்டு பிளான்ட்டில் லீஃபில் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸுக்கு வந்துட்டு அது கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த ஃப்ளோயம் டிஷ்யூவோட வேலை. தே ஆர் 3 types of vascular bundles, namely radial, conjoint and concentric. ஸோ வந்துட்டு 3 vascular bundlesல வந்துட்டு 3 types இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா radial vascular bundle, conjoint vascular bundle and concentric vascular bundle. So first one is radial bundles. என்னன்னா xylem and phloem are present in different radii alternating with each other. Example roots. அதாவது வந்துட்டு ரேடியல் பண்டில்ஸில் xylem-உம் ஃப்ளோயமும் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஆல்டர்னேட்டிங் ரேடியையில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று ஆல்டர்னேட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் வந்துட்டு பிளான்ட்டில் ரூட்டில் இருக்கக்கூடிய ரேடியல் பண்டில்ஸ் வந்துட்டு வாஸ்குலர் பண்டில் வந்துட்டு இந்த ரேடியல் பண்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரேடியல் பண்டில்ஸ் வந்துட்டு xylem-உம் அண்ட் ஃப்ளோயமும் வந்துட்டு ஆல்டர்னேட் ரேடியையில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ரூட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ரேடியல் வாஸ்குலர் பண்டில். ஸோ இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய xylem, இது ஃப்ளோயம். ஸோ ஆல்டர்னேட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஃப்ளோயம் xylem, ஃப்ளோயம் xylem, ஃப்ளோயம் xylem, ஃப்ளோயம் xylem அப்படின்னு. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியல், அதாவது வந்துட்டு xylem-உம் ஃப்ளோயமும் ஆல்டர்னேட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேடியல் வாஸ்குலர் பண்டில்னு சொல்கிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் ஒன் இஸ் கன்ஜாயின்ட் பண்டில்ஸ். அப்படின்னா என்னென்னா xylem and phloem lie on the same radius. ஸோ வந்துட்டு xylem-உம் ஃப்ளோயமும் ஒரே ரேடியஸில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கன்ஜாயின்ட் பண்டில்ஸில் வந்துட்டு 2 types இருக்குது. என்னென்னா collateral conjoint bundles and bicollateral conjoint bundles. ஸோ collateral conjoint bundlesனால் என்னென்னா xylem lies towards the center and the phloem lies towards the periphery. ஸோ xylem வந்துட்டு சென்டரில் இருக்கும், ஃப்ளோயம் எங்கே இருக்குன்னா பெரிஃபெரி, அதோட பெரிஃபெரி பார்ட்டில், அதாவது நுனி பார்ட்டில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. when cambium is present in collateral bundles is called open, example dicot stem, and collateral bundle without cambium is called closed, example monocot stem. ஸோ வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ஒரு பண்டிலில் வந்துட்டு கேம்பியம். ஸோ இதை கேம்பியம், இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளோயம், இந்த ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய xylem. ஒரு வாஸ்குலர் பண்டிலில் வந்துட்டு கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓப்பன், அதாவது கன்ஜாயின் கொலேட்ரல் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவோம். சப்போஸ் அதாவது வந்துட்டு இந்த கேம்பியம் வந்துட்டு அதில் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா க்ளோஸ்ட், கன்ஜாயின்ட் கொலேட்ரல் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓப்பன் எங்கே இருக்குன்னா டைகாட் ஸ்டெம்மில் வந்துட்டு அது வந்துட்டு இந்த கன்ஜாயின்ட் கொலேட்ரல் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் இருக்கும். மோனோகாட் ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா கன்ஜாயின்ட் கொலேட்ரல் அண்ட் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொலேட்ரல். நெக்ஸ்ட்டு பைகொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில், கன்ஜாயின்ட் பண்டில்னால் என்னென்னு பாருங்கள்.
In this type of bundle, the phloem is present on both outer and inner side of the xylem. Example cucurbita, அதாவது வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய cucumber. ஸோ இந்த பண்டிலில் வந்துட்டு ஃப்ளோயம் வந்துட்டு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஜைலத்தோட இன்னர் அண்ட் அவுட்டர் சைடு ரெண்டு சைட்லேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதான் வந்துட்டு ஜைலம், இது ஃப்ளோயம், இது ஃப்ளோயம். ஸோ ஜைலம் வந்துட்டு சென்டரில் இருக்குது, கேம்பியம் மேலே, அவுட்டர் கேம்பியம், இன்னர் கேம்பியம். அதே மாதிரி ஜைலத்தோட அவுட்டர் சைடில் வந்துட்டு அவுட்டர் ஃபைலம் இருக்குது, இன்னர் சைடில் வந்துட்டு இன்னர் ஃப்ளோயம் இருக்குது. ஸோ இதைத்தான் வந்துட்டு கன்ஜாயின் பைகொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவோம். ஸோ கன்ஜாயின் பண்டில்ஸில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, கொலேட்ரல் அண்ட் பைகொலேட்ரல்னு இருக்குது. கொலேட்ரல் அப்படிங்கிறத வந்துட்டு சப்போஸ் கேம்பியம் வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, அந்த இதில் வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு கன்ஜாயின் கொலேட்ரல் ஓப்பன் பண்டில்னு சொல்கிறோம். சப்போஸ் கேம்பியம் வந்துட்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு அதை கன்ஜாயின் கொலேட்ரல் க்ளோஸ்ட் பண்டில்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொலேட்ரல். பைகொலேட்ரல் அப்படின்னா என்னென்னா ஜைலத்தோட அவுட்டர் அண்ட் இன்னர் சைடு ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு ஃப்ளோயம் வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதை தான் வந்துட்டு நம்ம பைகொலேட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கன்ஜாயின்ட் பண்டில்ஸ். தேர்ட் ஒன் இஸ் கான்சென்ட்ரிக் பண்டில்ஸ். அப்படின்னா என்னென்னு பாருங்கள், வாஸ்குலர் பண்டில் இன் விச் xylem completely surround the phloem or vice versa is called as concentric vascular bundle. ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில் என்னென்னா xylem வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ளோயத்தை சுற்றி இருக்கும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதைத்தான் வந்துட்டு கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில்னு சொல்கிறோம். இதுலேயே வந்துட்டு 2 டைப் இருக்குது, என்னென்னா ஆம்ஃபிவேசல் அண்ட் ஆம்ஃபிக்ரிபிள் அப்படிங்கிறது. ஸோ ஆம்ஃபிவேசல்னா ஃபைலத்தை, xylem சரௌண்ட்ஸ் த ஃபைலம், ஸோ ஃபைலத்தை சுற்றி xylem இருக்கும். இன்னும் கிரிபிள் அப்படின்னா ஃபைலத்தை சுற்றி xylem இருக்குது. இங்கே பாருங்கள், கான்சென்ட்ரிக் ஆம்ஃபிபிக்கல். ஸோ வந்துட்டு இது xylem, இதை சுற்றி ஃபைலம் இருக்குது, இது என்னது ஆம்ஃபிக்ரிபியல். ஸோ இது வந்துட்டு ஃப்ளோயம், இது ஃப்ளோயம், இதை சுற்றி xylem இருக்குது, இது என்னது ஆம்ஃபிவேசல். ஸோ இதை வந்துட்டு 2 டைப்ஸ், அதாவது வந்துட்டு கான்சென்ட்ரிக் பண்டில்ஸ் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ். நெக்ஸ்ட் எண்டார்க் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், புரோட்டோசைலம் லைஸ் டுவோர்ட்ஸ் த சென்டர் and metaxylem lies towards the periphery. Example stem. ஸோ எண்டார்க் அப்படின்னா என்னன்னா புரோட்டோசைலம் வந்துட்டு சென்டரில் இருக்கும், மெட்டாசைலம் வந்துட்டு பெரிஃபரி, அதாவது நுனி பார்ட், அதாவது என் பார்ட்டில் இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வந்துட்டு எண்டார்க் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குன்னா ஸ்டெம்ஸ், மோஸ்ட்லி ஸ்டெம்ஸில் இருக்கும். எக்ஸார்க் அப்படின்னா என்னென்னா protoxylem lies towards the periphery and metaxylem lies towards the center. ஸோ வந்துட்டு எண்டார்க்கில் வந்துட்டு புரோட்டோசைலம் சென்டரில் இருந்தது, ஆனால் எக்ஸார்க்கில் புரோட்டோசைலம் வந்துட்டு பெரிபெரி பார்ட்டில் இருக்கும், மெட்டாசைலம் வந்துட்டு சென்டர் பார்ட்டில் இருக்கும். இது எக்ஸாம்பிள் ரூட்ஸ். ஸோ எண்டார்க் வந்துட்டு ஸ்டெம்மில் இருக்கும், எக்ஸார்க் வந்துட்டு ரூட்ஸில் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூஸ், அதாவது வந்துட்டு டிஷ்யூ சிஸ்டம், 3 டிஷ்யூ சிஸ்டம், டெர்மல், கிரவுண்ட் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் படிக்கும்போது இந்த டயக்ராம் வச்சு படிங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அண்டு 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.